கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். மகிழ்ச்சி டிவி வழியாக உங்களை சந்திப்பதிலும் ஆண்டுடைய இறை சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலும் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த புதிய வருட திருநாளிலே ஆண்டுடைய இறை வார்த்தை தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி எண்ணாகமம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரை. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவார் என்பதுவே. உங்கள் யாவருக்கும் 2025ஆம் ஆண்டு புது வருட தோத்திரங்களையும் அன்பின் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு உங்கள் யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, ஒரு சில நிமிடங்கள் நம்முடைய கண்களை மூடி நம்முடைய கடந்து வந்த வருடத்தை திரும்பி பார்ப்போம். அழகாக ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையாகவே இருக்கிறதாம். அப்படி என்றால் கடந்து வந்த 2024ஆம் ஆண்டு 365 நாட்கள் கடவுள் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்திருக்கிறார். பல துன்பங்கள், மரண சூழல்கள், இன்னல்கள், போராட்டங்கள், சஞ்சலங்கள் மத்தியிலும் கடவுள் நம்மை இம்மட்டுமாக ஆதரித்து வந்திருக்கிறார். வாழ்க்கையிலே கடந்த வருடத்தில் நாம் அநேக சிந்தனைகளோடு புதிய வருடத்தை கடந்திருப்போம். இந்த ஆண்டில் இதை நடக்கும், இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம் என்று பல சூழ்நிலைகள் மத்தியில் நாம் நினைத்தது ஒன்றும் நடந்திருக்காது, ஏமாந்திருப்போம். அப்போது நம்முடைய உள்ளம் கசந்திருக்கும், வேதனை அடைந்திருக்கும். அப்போ கடந்து வந்த வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது ஒரு அச்சம் நமக்குள் இருக்கும். புதிய வருடத்திற்குள் கடந்திருக்கிறோம், இந்த வருடம் எப்படி இருக்கும், இந்த வருடத்தில் என்னெல்லாம் நடக்க போகிறது என்று பல யோசனைகள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அன்புக்குரிய கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இதோ கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். இந்த வார்த்தைகளை கடவுள் இஸ்ரவேல் மக்களுக்கு வனாந்திரத்தில் சொல்லுகிற பெரிதான ஆசீர்வாதம். இது ஆரோனும் அவருடைய குடும்பத்தார் பிரதான ஆசாரியர்கள் ஆண்டுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து தங்களுடைய ஆண்டுடைய சமூகத்துக்கு வருகிற எல்லாரையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை, கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். அப்ப இந்த உலகத்துல பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஆனால் கடவுளுடைய பாதுகாப்பு எப்போது நமக்கு கூடவே இருக்கிறது. நாம் பல நேரங்களில் நினைக்கலாம், நம்முடைய வீட்டை சுற்றி கேமரா இருக்குது, நமக்கு பாதுகாப்பு நிறைய இருக்குது என்று. இல்லை, கடவுளுடைய பாதுகாப்பு இல்லாமல் நீங்களும் நானும் வாழவே முடியாது. ஆனால் ஆண்டவருடைய இறைவாக்கு புதிய வருடத்தில் நமக்கு சொல்கிறார், இந்த வருடம் முழுதும் உன்னை கடவுள் காக்க சித்தம் கொண்டிருக்கிறார். உடைய அரவணைப்பில், உடைய பாதுகாப்பில் நீங்களும் நானும் தங்க வேண்டும். ஏனென்றால் இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் 40 வருடம் கடக்கும் போது கடவுள் அவர்களோடு பாதுகாப்பாகவே இருந்தார். இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் அனுதினமும் ஆண்டவர்களை பாதுகாத்து கொண்டே காத்து கொண்டே இருந்தார். அதை தான் இங்கே சொல்கிறார், கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். அவருடைய பாதுகாப்பு இந்த வருடம் முழுதும் உங்கள் அனைவரையும் பாதுகாக்கும். கடந்த வருடத்தில் பல இன்னல்கள், நாம் பல இயற்கையினுடைய சீற்றங்களை பார்த்திருப்போம், பயந்து நடுங்கணும். ஒரு சம்பவம், வயநாடு அனுபவம் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்தது. 5 கிராமங்கள் இரவில படுத்து தூங்கி கொண்டிருந்தவங்களை எல்லாம் வாரிக்கொண்டு போயிருந்தது. அந்த நாடே சம்பித்து போனது. அழிவு என்பது எப்போது நம்முடைய அருகாமையில் இருக்கிறது. ஆனால் கடவுளுடைய அரவணைப்பு இருக்கும்போது நமக்கு தெய்வீக பாதுகாப்பு உண்டு. அதே தான் ஆண்டவர் சொல்றார், நான் உன் போக்கையும் உன் வரத்தையும் எதிர் முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பேன். அப்போ இந்த ஆண்டுல பல தீர்மானங்கள் நம்முடைய மனதில் எடுத்திருப்போம். இதை செய்ய வேண்டும், இதை பண்ண வேண்டும், வாழ்க்கை குறித்து, தொழிலை குறித்து, குடும்பத்தை குறித்து, திருமண பந்தத்தை குறித்து பல யோசனைகள் மத்தியில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கலங்காதீர்கள், ஏனென்றால் கடவுளுடைய பாதுகாப்பாக இருக்கிறது.
கடவுள் உங்கள் பாதுகாப்பாக இருந்து உங்களை காக்க கடவுளா இருக்கிறார். அடுத்தது அவர் சொல்லும்போது சொல்றார், கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருப்பார். அப்ப கடவுளுடைய பிரகாசம், அவருடைய முகத்தின் பிரகாசம் எப்போது நம்ம கூடவே இருக்கிறதாம். மறந்து விடாதீர்கள். கர்த்தரானவர் தமது முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். அப்போ கடவுளுடைய முகம் ஒவ்வொரு நாளும் நம்மை பிரகாசித்து கொண்டே இருக்கும். அவர் நம்மை எப்பொழுது நோக்கி கொண்டே இருக்கிறார். அதை தான் ஆண்டவருடைய இறைவார்த்தை சொல்கிறது, நான் உங்களை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன். அவர் நம்மளை எப்போதும் பார்த்து கொண்டே இருக்கிறார். என் பிள்ளைக்கு என்ன தேவை, என் பிள்ளையுடைய காரியம் என்ன என்பதை அவர் ஆராய்ந்து கொண்டே இருக்கிறார். அதனால தாங்க சொல்றார், அவருடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவாராக. அடுத்தது சொல்லும்போது, கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். அவர் காப்பது மட்டுமல்ல, உன்மேல் கிருபையாய் இருப்பது மட்டுமல்ல, உனக்கு சமாதானத்தையும் தர அவர் வல்லவராயிருக்கிறார். அன்புக்குரிய கடவுளுடைய பிள்ளைகளை, புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கும் போது கடவுள் உங்களுக்கு துணையாளராயிருப்பார். நீங்கள் கடக்க போகிற இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் வாழ்க்கையில, இருதயத்தில, எண்ணங்களில சிந்தித்து கொண்டிருக்கிற அனைத்து காரியத்தையும் கடவுள் அவருடைய சித்தத்தின்படி உங்களுக்கு வாய்க்க பண்ண வல்லவராயிருக்கிறார். அதற்கு நம்மையே கடவுளத்தில் ஒப்படைப்போம். இந்த புதிய ஆண்டுல நம்முடைய முயற்சியினாலே இது செய்து விடலாம், நம்முடைய யோசனையினால, நம்முடைய உழைப்பினாலே இது செய்து விடலாம் என்று சொன்னால் நாம் தோற்று விடுவோம். நம்முடைய வாழ்க்கையை கடவுளத்தில் கொடுப்போம். ஆண்டவரே, புதிய வருடத்திற்குள் எங்களை அழைத்திருக்கிறீர் சுவாமி. எங்கள் ஆயுசு நாட்களில் இந்த ஆண்டை கூடுதலாக கொடுத்திருக்கிறீர். என் வாழ்க்கையை நீர் நடத்தும் ஐயா, எனக்கு முன்பாக நீர் போகும் என்று சொல்லி அவருக்கு பின்பாக நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை பிரகாசமாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். நமக்கு முன்னாக எத்தனை தடைகள் இருந்தாலும், எத்தனை இருளடைந்த வாழ்க்கை சூழ்நிலை இருந்தாலும் அவர் அதை பிரகாசமாய் மாற்றுவார். சமாதானம் இல்லாமல் கடந்த ஆண்டெல்லாம் சமாதானம் இல்லாமல் நீங்களும் நான் இருந்திருக்கலாம். ஆனால் சொல்றார், சமாதானத்தை உனக்கு தர அவர் வல்லவராயிருக்கிறார். அன்புக்குரிய கடவுளுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு புதிய ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கிற நம்மை கடவுளத்தில் ஒப்பு கொடுப்போம். அவருடைய கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கும்போது எப்படி இஸ்ரவேல் மக்களை இரவில் அக்னிஸ்தம்பமாகவும் பகலிலே மேகஸ்தம்பமாக இருந்து எந்தவித குறைவுகள் இல்லாதபடி கடவுள் நடத்தினாரோ, அவளுக்கு ஒரு குறையும் இல்லை. வனாந்தரத்தில் அவர்கள் வாழ்ந்த போது ஆண்டவர் காடையும் மண்ணாயும் கொண்டு போஷித்தார். அவளுக்கு எதிரிகள் இல்லை, அவளுக்கு பலவீனம் இல்லை. ஏன்? ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது, அவள் போட்டிருந்த துணி என்ன ஆகலையா, அழுக்காகவில்லை. அவள் போட்டு கொண்டிருந்த செருப்புகள், பாதரட்சைகள் தேய்ந்து போவில்லை. 40 ஆண்டு காலமாக கடவுள் அவருடைய முகத்தை அவர்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி அவர்களை வழிநடத்தி வந்தார், அவர்களை காத்து கொண்டார். அந்த ஆண்டவர் நம்மையும் காக்க வல்லவராக இருக்கிறார். நம்மை அவருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். அப்படி வாழும்போது கடவுள் இந்த ஆண்டை நமக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக, நன்மை நிறைந்த ஆண்டாக, வளம் நிறைந்த ஆண்டாக அவர் மாற்றித்தர வல்லவராக இருக்கிறார். அந்த விசுவாசத்தில் இந்த புதிய ஆண்டை துவங்குவோம். கடவுள் நம்மோடு இருந்து நமக்கு சமாதானத்தையும் கிருபையும் தந்து அவருடைய முகத்தின் பிரகாசத்தினாலே அனுதினமும் நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார். அந்த விசுவாசத்தில் வாழ தூயாவே நமக்கு துணை செய்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற பிதாவாகிய கடவுளே, வல்லமையுள்ள ஆண்டவரே, எங்கள் ஆயுசு நாட்களிலே இந்த ஒரு புதிய ஆண்டை கூடுதலாக இணைத்திருக்கிற சுவாமி, கடந்த ஆண்டை நாங்கள் திரும்பி பார்க்கும்போது 365 நாட்களும் நீர் எங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து வந்திருக்கிறீர் சுவாமி. கடந்த வாழ்க்கையிலே, கடந்து வந்த பாதையிலே ஆண்டவரே, அநேக போராட்டங்களின் மத்தியிலே, கவலைகளின் மத்தியிலே, மரண இடுக்கண்களிலே நாங்கள் கடந்து வந்த போதும் நீர் எங்களை கைவிடாதபடி பாதுகாத்தீர் சுவாமி. இதோ ஒரு புதிய ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு முன்னாக இருந்து கோணலான எல்லாவையும் நேர்மையாக்கு சுவாமி. இதோ இந்த ஆண்டு முழுவதும் உம்முடைய செட்டைகளின் கீழே இதோ உம்முடைய முகத்தின் பிரகாசத்தினாலே எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும்.
உம்முடைய சமாதானத்தை தந்து இந்த ஆண்டு முழுவதும் உம்முடைய கிருபையினால வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டும். எங்களுடைய பலமோ பராக்கிரமோ எங்களுடைய யோசனைகளோ ஒன்றுமல்ல, உம்முடைய கிருபையினாலே இந்த ஆண்டு முழுவதும் எங்களை வழி நடத்தும். மீட்புறம் இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் வழியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டினுடைய தேவைகள், இந்த ஆண்டினுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய நன்மைகள், இந்த ஆண்டிலே நீர் எங்களுக்கு செய்ய சித்த வைத்திருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களை தடையில்லாமல் நீர் எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்தும்படியாய் கிறிஸ்து இயேசுவின் வழியாக ஜெபிக்கு நல்ல பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானுடைய தேவ பிரசன்னமும் பாதுகாப்பும் புதிய ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கிற அன்பு பிள்ளைகளை உங்களோடும் உங்கள் இருதய நினைவுகளோடும் நீங்கள் கடக்க போகிற இந்த ஆண்டின் அனைத்து நாட்களோடும் வாழ்க்கையினுடைய தேவைகளோடும் ஆண்டுடைய ஆசீர்வாதமும் அவருடைய வழிநடத்தலும் இன்றும் என்றும் உங்களை சதா காலங்கள் ஆண்டு கொண்டு உங்களை பலப்படுத்தி காப்பாராக. ஆமேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் யாவருக்கும் புத்தாண்டு தோத்திரங்களையும் நல்வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.